Hi guys, I'm Niveta. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் இன்டெகிரேஷனில் எக்ஸசைஸ் 11.3ல இருக்கக்கூடிய ஃபோர்த் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். எப்படி பார்க்குறதுன்னு வாங்கல பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபோர்த் ப்ராப்ளமோட கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக எழுதி வைக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். சிம்பிளிஃபைடாக எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். Integral over 8 divided by root of 1 minus 4x the whole square. ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியாக இன்டெகிரேஷனுக்கு எழுதிக்கலாம். தனித்தனியாக எழுதுகிற மாதிரி எழுதுவோம். முன்னாடி சம்மில் பார்த்தோம் இல்லையா? integral over 27 divided by root of 1 minus 9x square dx minus integral over 15 divided by 1 plus 25x square dxன்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வந்துருங்க. இன்டெகிரல் ஓவர் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் 4x தி ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வந்துருங்க. 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போது 3x ஹோல் ஸ்கொயர்னால் நமக்கு 9x ஸ்கொயர்னு வந்திருக்கும். கரெக்டாக? மைனஸ் 15 இன்ட்டு இன்டெகிரல் ஓவர் டிஎக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் 5x தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? அதுதான் வந்து 25x ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். அதே 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் லைக் எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ரூட் இருக்கு, மைனஸ் இருக்கு, உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்கு. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரணும். கரெக்டா? அதனால 8 இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 4x டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை நம்ம டினாமினேட்டரில் போடணும். ஓகேவா? ஸோ நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ளஸ் 27 இன்டூ இங்கே என்ன இருக்கு 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதே ஃபார்முலா தான். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் எடுக்கணும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை இந்த மாதிரி கீழே போட்டுடலாம். நெக்ஸ்ட் மைனஸ் 15 இன்டூ இந்த இடத்துல 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க. 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா 5x டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை 5ன்னு நம்ம போட்டுருணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 4 1s are 4, 4 2s are 8. 1 times 9 times 1 times 3 times. ஸோ என்ன ஆகும்னா 2 இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4x ப்ளஸ் 9 இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 3 இன்டூ tan இன்வர்ஸ் ஆஃப் 5x ப்ளஸ் சி அப்படிங்கிறது அவங்களோட ஆன்சர். நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த ஃபார்முலா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ராப்ளம்க்கு வரப்போகுது. ஸோ அதனால் ப்ளீஸ் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. பை ஹார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபைடாக ஹோல் அந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? எழுதிட்டு ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்க. ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கேளுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப 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 முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.